சாக போறேன். ஆமா. ஏலே இப்படி பொம்பளை வயிறான்னு சொல்லி நானும் நாடு சாகலான்னு போனேன். போனியா? ஆமாண்ணே. ஏன் சாக வேண்டியதானே? அண்ணே மொத்தமா ஓடி ஓடி பெரிய கயிறு ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு கயிறு வாங்கினேன். அது 350 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோக்காரர் இந்த பின்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. ஏப்பா அது இது அக்காவே? அது அக்காவே உன் தங்கச்சிது. தங்கச்சிது அந்த கயிறை அங்கு போகிறா இங்கு காவலங்க அந்த கயிறை எடுத்து வந்து நேரம் அந்த நம்ம ஊர் ஆட்டோக்கார ஆடுறா நல்லா பிரபலமான ஆட்டோக்கார ஒரு பேரை சொல்லுவோப்பா. ஏன் நினைப்பா சித்தைய சித்தைய வண்டியில வச்சு இந்த கயிறை எடுத்து யாரு சித்தைய நம்ம சித்தைய இருக்கல சித்தைய நம்ம சித்தைய சித்தைய வண்டியில கயிறை எடுத்து அதை வீட்டுக்கு பக்கத்துல முருக மரத்துல அவங்க சித்தப்பி லட்சுமணி மரத்துல முருக மரத்துல கைத்தை போட்டு ஏன் தெரியுமா அவன் கயிறு எடுத்து அவங்க சித்தப்பி மரத்திலே தொங்குட்டுமானா. அப்படியா? அவங்க சித்தப்பி இந்த பிரச்சனை வர ஏன் அவன் கயிறு அவன் மரம். ஆமா பிரச்சனை வந்த மாதிரி கயிறு ஓட்டனே. ஆமா முருக மரத்துல கைத்தை போட்டு தொங்கலான்னு போனேன். சரி ஆனா கழுத்து புண்டா மேலும் ஓடி விட்டு உள்ள போச்சா? ஆமா ஒரு சாக போற நல்ல ஒரு புளிய மரத்துல போய் கைத்த போட்டு தொங்குனா. புளிய மரத்துல போய் தொங்கலான்னு போனதா? சரி தொங்க வேண்டியதானே? அந்த புளிய மரத்துல பூரா பிஞ்சா பூவா இருந்துச்சு. சரி நம்ம தொங்கிடுமான அந்த காய் பூரா வெறும் சொட்டையா இருக்கும் கொண்டு இறங்கி வந்துட்டப்பா. அப்படியா? ஒரு ஆலமரத்துல தொங்க வேண்டிய ஆலமரத்துல ஏறலான்னு போனேன். லவா என்னது ரவா பழமா? இல்ல வெள்ளை பழம். இது கூட அந்த அடைய பண்றா. ஏலே உனக்கு சாவருக்கு மறந்தே இல்லையா? வம்பாடு வம்பாடு தொங்கிட்டு இருந்துச்சப்பா. சரி நம்ம செத்து போனா அந்த வம்பாடு போனா எந்த மரத்துக்கு போகும்? அப்ப மருந்து கடை இருக்குல்ல, ஒரு மரத்துக்கு எக்கலக்ஸ் மருந்து எவ்வளவு மருந்து சாப்பிடுறது? மருந்து வாசனான மருந்து, கம்ம மருந்து, குடல் மருந்து, உசரமட்டி மருந்து, தொட்டமலாய் மருந்து, கோயில் கட்டி மருந்து, மூணு மருந்து சாப்பிட்டேன். என்ன மருந்து சாப்பிட்டு சாகல? கங்கா மருந்து. இல்லை அது உடம்பு தேர்த்திருது. உனக்கு நீ விடு 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 இப்படியே ஓடி கிழக்கும்னா ஓடணும்னு ஒரு ஓடை வரும். அந்த ஓடையில அந்த ஓடையில